அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதஹு. அம்து சலவாத்துக்குப் பின் இது தாகூத் என்ற பதிவின் இரண்டாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும். சென்ற பாகத்தில் முபஸ்ஸிரீன்களின் விளக்கத்தின் அடிப்படையில் தாகூத் என்றால் யார் என்பதையும், ஒருவர் முஸ்லிமாக வேண்டும் என்றால் முதலில் அவர் தாகூத்துக்களை நிச்சயமாக நிராகரிக்க வேண்டும் என்பதையும் மிகத் தெளிவாக பார்த்துவிட்டோம். இப்போது அல்லாஹ் எப்படியான பாதுகாப்பு வலயங்களை ஏற்படுத்தி மனிதர்களை காப்பாற்றுகிறான் என்பதனையும், தாகூத்துக்கள் எப்படி ஒளியிலிருந்து இருள்களின் பக்கம் மக்களை வீழ்த்துகிறார்கள் என்பதையும் ஆய்ந்து அலசப் போகிறோம். ஒளிக்கும் இருள்களுக்குமான யுத்தம் ஆரம்பம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், இறைநம்பிக்கை கொண்டோருக்குப் பாதுகாப்பளித்து உதவுவன் அல்லாஹ்தான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். மேலும் இறைநிராகரிப்பை மேற்கொண்டவர்களுக்கு உதவுவோர் தாகூத்களேயாவர். அவர்கள் இவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அத்தகையவர்கள் நரகவாசிகளேயாவர். அவர்கள் என்றென்றும் நரக நெருப்பில் வீழ்ந்து கிடப்பார்கள் என்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்தால் உங்களுக்கு ஒன்று புலப்படும். அது என்னவென்றால், ஒரு பக்கம் ஒரு வலி அவனே அல்லாஹ் என்கிறான், ஒரு ஒளி அதுவே வெற்றி என்கிறான், இந்த ஒளியின் முடிவு சுவனம் என்கிறான். இன்னும் ஒரு பக்கம் பல அவ்லியாக்கள் இவர்களே தாகூத்துக்கள் என்கிறான். பல இருள்கள் இவை அனைத்தும் தோல்விகள் என்கிறான். இந்த இருள்களின் முடிவு நரகம் என்கிறான். மக்கள் இந்த இரண்டு பக்கங்களிலும் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். முஃமின்களின் வலி என்ற முறையில் அல்லாஹ்வின் பராக்கிரமங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப் எனும் இடத்தில் இருந்து உதவுவதாக கூறவில்லை, மாறாக வலி என்ற இடத்தில் இருந்து உதவுவதாக கூறுகின்றான். வலி என்றால் தந்தை, நண்பன், பாதுகாப்பவன் என்று அர்த்தமாகும். அதாவது முஃமின்களுக்கு மிக அருகில் இருந்து உதவி செய்வதாக அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது முஃமின்களுக்கு அல்லாஹ் செய்யும் உதவிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது உதவி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு ரசூலாக தந்தது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரமத்தாக ஓர் அருட்கொடையாகவே என்றே அனுப்பவில்லை. இரண்டாவது உதவி, அல்குரான். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். அதை நாம் பூரண ஞானத்தைக் கொண்டு விளக்கியுள்ளோம். அது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. மூன்றாவது உதவி, திக். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோரென்றால், அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூர்வது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. நான்காவது உதவி, இஸ்லாம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். ஐந்தாவது உதவி, சட்டம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு இலேசாக்கவே விரும்புகிறான். ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். ஆறாவது உதவி, உலகில் மேன்மையான ஆட்சி. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், உங்களில் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு முன்னிருந்தோரை பூமிக்கு ஆட்சியாளர்களாக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்களாக்கி வைப்பதாகவும், இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்திக் கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும், அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதியைக் கொண்டு மாற்றிவிடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஏழாவது உதவி, மரண வேளையில் உதவி. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள்பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தைக் கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் எனக் கூறியவாறு இறங்குவார்கள். எட்டாவது உதவி, மறுமை வெற்றியும் சுவர்க்கமும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக, சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளைக் கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு. இந்த 8 உதவிகளின் மூலமும் அல்லாஹ் முஃமின்களை சூழ்ந்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வின் உதவிகளுக்கு நேர் எதிரான உதவிகள்தான் தாகூத்துக்களுடையது. இப்போது நரகத்தை நோக்கிய தாகூத்துக்களின் உதவியை பார்த்து விடுவோம். பித்ரத். சூரா அல் பகராவின் 2ஆம் அத்தியாயம்
257 வசனத்தில் தாகுத்துக்கள் காபிர்களை ஒளியில் இருந்து இருளின் பக்கம் அழைப்பதாக கூறுகின்றான். அதாவது காபிர்கள் ஆரம்பத்தில் ஒளியில் இருந்தார்கள் என்று கூறுகின்றான். அது என்ன ஒளி என்று பார்த்து விடுவோம். மனிதன் உலகில் பிறக்கும்போது இயற்கையான பித்துரத்துடன் பிறக்கிறான் என்று கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் இந்த பித்தத் என்றால் என்ன என்று எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா? மொழியியல் ரீதியில் பித்தரத் என்ற சொல் பத்தர எனும் வேர்ச்சொல்லில் இருந்து உருவானதாகும். லிசானுல் அரப் என்ற அகராதியில் இந்த பத்தர என்ற சொல்லுக்கு அவன் பிரித்தான், அவன் பிளந்தான், அவன் உருவாக்கினான் என்று அர்த்தமாகும். ஒரு விதை பூமியை பிளந்து கொண்டு வளர்வதையும் முட்டையில் இருந்து குஞ்சு உடைத்துக் கொண்டு வருவதையும் உதாரணமாகக் கொள்ளலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் உயிர் அதற்குள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த பித்தத் என்ற சொல்லை 3 விதங்களில் குரானில் பயன்படுத்துகிறான். முதலாவது, இயற்கையான இயல்பு. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை அமைப்பில் நிலைத்திருங்கள் என்கிறான். இரண்டாவது, படைத்தல். அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனத்துடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன். மூன்றாவது, பிளத்தல். அல்லாஹ் கூறுகிறான், வானம் வெடித்து விடும்போது. இப்படி இயற்கை அமைப்பில் ஒன்றில் இருந்து ஒன்றை படைப்பதனாலேயே இறைவனுக்கு பாதிர் என்ற ஒரு பெயரும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கிறது. இதன் அர்த்தம் படைப்பாளன், உற்பத்தியாளன் என்பதாகும். இப்போது நீங்கள் இந்த பித்தத் என்ற சொல்லை சூழ்ந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அத்தோடு இந்த பித்தத்தை தான் அல்லாஹ் ஒளி என்கிறான் என்பதும் உங்களுக்கு தெளிவாகியிருக்கும். இப்போது இந்த பித்தத்தை தாகுத்துக்கள் எப்படி சிதைக்கிறார்கள் என்பதையும் இருளின் பக்கம் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பதையும் பார்த்து விடுவோம். காபிர்களின் அவ்லியாக்கள் என்ற வகையில் தாகுக்களின் சூழ்ச்சி வலைகள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தாகுத்துக்கள் இறை நிராகரிப்பார்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்கிறான். இது எந்தவிதமான உதவி என்று சற்று தெரிந்து கொள்வோம். முதலாவது பித்தத்தை விட்டும் திசை திருப்புதல். செயற்கையான வாழ்க்கை, கல்வி, சமுதாய வழிகாட்டுதல்களை வழங்குதல். ஷைத்தான் கூறுகிறான், இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன், ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன். இன்னும் அல்லாஹ்வின் படைப்புகளையுடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன். இரண்டாவது, ஹராம் ஹலால் என்பவற்றில் குழப்பத்தை உண்டாக்குதல். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இவ்வாறே இணை வைப்போரில் பெரும்பாலோருக்கு அவர்களுடைய குழந்தைகளையே கொலை செய்வதை அவர்களுடைய தெய்வங்கள் அழகாக்கி வைத்துள்ளன, அவர்களை நாசப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்பத்திலாக்கிவிட்டன. மூன்றாவது, மறுமையை மறக்கடித்தல் மற்றும் பொறுப்புணர்வை அழித்தல். நிச்சயமாக எவர்கள் மறுமை வாழ்வில் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய செயல்களை அழகாக தோன்றுமாறு செய்தோம், எனவே அவர்கள் தட்டிந்து திரிகிறார்கள். நான்காவது, விபச்சாரத்தையும் ஆபாசத்தையும் ஹலாலாக்குதல். அல்லாஹ் கூறுகிறான், இறைநம்பிக்கை கொண்டோரிடையே மானக்கேடான செயல் பரவிட வேண்டுமென எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்களாவர். ஐந்தாவது, அல்லாஹ்வுடைய ஒளியை மறைப்பது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்திருந்தும் உண்மையை மறைக்கிறார்கள். ஆறாவது, மக்களிடம் தீய கருத்துக்களை விதைத்தல். அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் தங்கள் வாய்களைக் கொண்டே ஓதி அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அணைத்துவிட விரும்புகின்றனர். எனினும் இந்நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது பிரகாசத்தை முழுமைப்படுத்தி வைக்காமல் இருக்கப் போவதில்லை. ஏழாவது, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், அவர்கள் எத்தகையவர்களெனில் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள். எட்டாவது, செல்வத்தையும் மனித வளத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எதிராக வேண்டுமென்றே செயல்படுத்த செய்வது. அல்லாஹ் கூறுகிறான், அவர்களிடமுள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திட வேண்டாம். அல்லாஹோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திட வேண்டுமென்றும் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டுமென்றும் தான் நாடுகின்றான். ஒன்பதாவது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பான சட்டங்களை இயற்றுதல். அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீர் இவர்களைப் பார்க்கவில்லையா? உமக்கு இறக்கியருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கியருளப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பினோம் எனக் கூறுகின்றார்கள். எனினும்
அவர்கள் தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை தாக்கூத்திடம் கொண்டு செல்லவே விரும்புகின்றார்கள். ஆயினும் தாக்கூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். ஷைத்தான் அவர்களை முற்றிலும் வழிகெடுத்து வெகுதூரம் கொண்டு செல்ல விரும்புகின்றான். 10. அல்லாஹ்வுக்கு எதிராக இராணுவத்தை உருவாக்குவதும் அநியாயத்தை பரப்புவதும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இன்னும் அவர்களிலிருந்து நீ எவரை வழி சருகச் செய்ய சக்தி பெற்றிருக்கிறாயோ அவர்களை உன் கூப்பாட்டைக் கொண்டு வழி சருகச் செய், உன்னுடைய குதிரைப்படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களுக்கு எதிராக முழக்கமிடச் செய். அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள், அவர்களுக்குப் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்றும் அல்லாஹ் கூறினான். ஆகவே ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமேயன்றி வேறில்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் எந்த வழிகளில் தாகுத்துக்கள் காபிர்களை ஒளியில் இருந்து இருள்களின் பக்கம் வழி நடத்துகிறார்கள் என்பதனை. அல்லாஹ்வா தாகுத்துக்களா? முடிவெடுக்கும் தருணம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், எவர் வழிகெடுக்கும் தாகுத்துக்களை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அருந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றிக் கொண்டார். இப்போது கூறுங்கள் என்றும், நிரந்தரமான பேரன்புடையவனான அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா, அல்லது மனித உள்ளங்களை சிதைத்து அறிவை குழப்பத்தில் ஆழ்த்தி நரகத்தில் தள்ளக்கூடிய தாகுத்துக்களுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் கயிற்றை விட்டு விடாமல் தொடர்ந்து பற்றிக்கொள்ள நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? அப்படியென்றால் உலகிலும் நீங்கள் வெற்றியடைந்தவர்தான், மறுமையிலும்தான். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.